இரண்டாவது பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் மாமன்னம்பாய்க்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடவுள் பையத்து என்ற வரமணி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையெட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோ செய்யாதன செய்யும் திக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேனூர் என்பாய். ரொம்ப அருமையான இந்த பாசுரத்திற்கு சென்ற பாசுரத்தில் நாராயணனே பரத்துவத்தை காண்பித்தான் ஆண்டாள். இன்றைய தினம் க்ஷீராப்திநாதனை நமக்கெல்லாம் யூகமாக இந்த பாசுரத்திலே நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா, துவாரகைக்கு கண்ணன் சீவை கொண்டத்திலே இறங்கி வந்து நமக்கு எல்லாம் அருள் புரிந்த இடம் இந்த பாரத தேசம். அந்த பாரத தேசத்துல நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணன் எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், கண்ணனை பற்றி துணி கொண்டு கொண்டிருக்கின்றோம், கண்ணனை பற்றி பாடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாழ்வு நமக்கு என்றைக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி வைத்து வாழ்கிறார். இந்த ஒருவருக்கு நிறைய எல்லாரும் அர்த்தம் சொல்லியிருக்கார். வைத்து வாழ்கிறார்கள் ஆசீர்வாதம், நல்லா வாழணும் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது தாயார் நம்ம சொல்றார். அதோடு இல்லாத இந்த பாசுரம், இந்த திருப்பாவை வைணவர்களுக்கு மட்டுமே உரியது அன்று. எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆண்டாள் வந்து இதை எப்படி சொல்றாருன்னா, இந்த பக்தி வேள்வியிலே எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும், சேரவாரும் ஜெகத்தியிலேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் மட்டும் உண்டு, இதெல்லாம் செய்கிறார், உள்ள போனா செய்யலாம், உள்ள போனா கலந்துக்கலாம், அவ்வளவுதான் அப்படிங்கிற எண்ணங்களே ஜனங்களை விட்டுவிடணும். இந்த திருப்பாவை ஜெகத் ரட்சகத்துக்கும் உண்டு அப்படிங்கிறது ஆண்டாளுடைய எண்ணம். மனிதர்களாக வாழ்க்கையை துவங்கிவிட்டால் அந்த வாழ்க்கையை செலவிடும் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பது ஆண்டாளுடைய ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். ஏதோ வரவாக செய்கிறார், பூஜை செய்கிறார் அப்படின்னு இருந்தா கூட நமக்கும் அதில் பங்கு உண்டு திருப்பாவையில் மட்டும். ஏன்னா ஆண்டாள் சொல்றது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாமையும் தெய்வத்துள் வைக்கப்படும். திருவள்ளுவர் குரல். இறைவனை வந்து நெருங்கி அவதாரம் செய்ய முடியுமான ஏற்றம் பெற்ற இடம் மாறும். அதற்கெல்லாம் ஈடு சொல்வதற்கும் வார்த்தையும் இல்லை. அதே மாதிரி நாம் நம்ம வாழ்க்கை செய்யும் கிருசைகள் கேட்கிறோம். அதோடு கூட வையத்து வாழ்கிறால் நாம் நம்ம வாழ்க்கை செய்யும் கிருசைகள் கேட்கிறோம். பார்க்கிறவர்கள் பையத்துயின்ற வரவழைவார். இந்த வார்த்தையில் திருதீய கிருசையாகிறோம் அனந்தாரம் உத்தமம் சயானம் விதிவதற்கிறப்பா ததா வைகுண்டவா. அந்த வைகுண்ட வாசனத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் க்ஷீராப்திநாதனாக தூங்குவதை போல ஜகத் சிந்தனையில் இருக்கிறது. நம்ம நினைச்சு அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஜகத் ரட்சகனாக இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி தூங்க முடியும்? அவர் தூங்கினா நம்ம வாழ்க்கை என்ன? அதனால்தான் அவர் தூங்கவே இல்லை. யோசனையிலே இருக்கிற யார் யாரை எந்த செய்வதை எப்படி கஷ்டமில்லாத செய்ய முடியும்? இது அனுபவப்படுறவர்களுக்கு தான் ஆழ்வார்கள்லாம் தெரிஞ்சது, ஆச்சாரிய குணங்கள் தெரிஞ்சது. நம்மளை போன்ற எளிய மக்களுக்கும் அதை தெரியப்படுத்தப்படும். இதுதான் உண்மை. அப்பேற்பட்ட வாசனம். அதனாலதான் இந்த வாசனத்திற்கு உய்யுமாறு சில சில வார்த்தைகள் மட்டும் சொல்லியிருக்கேன். ரொம்ப நிறைய உய்யுமாறு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரை வாழ்ந்தது தெரியாது. இனிமே வாழக்கூடிய ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையும் ஏற்ற
ஏற்றம் பெற்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உயிர்மாறு எண்ணி அதுதான் நேற்று வரைக்கும் எனக்கு தெரியாது எப்படி வாழணும், ஏதோ வாழ்ந்தாச்சு. இன்னைக்கு அந்த வாழ்க்கையானது நமக்கு ஏற்றம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளுமே நம்ம அந்த எண்ணத்தோடு இருந்தோமானால் நம்மளுடைய வம்சம் எல்லாத்துக்குமே அந்த நினைவுகள் வந்துட்டே. அதனாலதான் உயிர்மாறு எண்ணி உகந்தேவர் என்பார். அதோடு உகந்தேவர் என்பார்னா எது நம்ம வாழ்ந்தோம், 2000 ரூபாய் வாழ்ந்தோம், உங்களுக்கு இருந்தோம் அப்படிதான் இருக்காது. சந்தோஷமாக வாழும். ஆண்டாளுடைய விருப்பம் சந்தோஷமாக வாழணும்னா என்ன அர்த்தம்னா, தான தர்மங்கள்லாம் பண்ணி எல்லாருக்கும் ஒரு நல்லதை சொல்லி நம்மளால் இயன்றாலும் அதையெல்லாம் சொல்லி. இந்த பாட்டினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு நோன்பு நோக்கிறதுக்கு, ஒரு விரதம் இருக்கிறதுக்கு அழகு படிக்கக்கூடாது, கண்ணில் வெயில் தீயக்கூடாது, அலங்காரமாக இருக்கக்கூடாது. அந்த விரதம் நமக்கு திராச ஒன்றே என்ன அப்படின்னா, நம்ம எண்ணெயை நோக்கி நம்ம விரதம் இருக்கின்றோமோ அந்த விரதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்பதே நோக்கத்தினுடைய விருப்பம். அதற்காகவே சென்ற பாட்டில் பரவியூகமாக இருக்கக்கூடிய நாராயணனை சொல்லி, இந்த பாட்டில் வியூகமாக இருக்கக்கூடிய பரதெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்ரீராப்தினார். ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு பெருமாள் நாடா சொல்லிட்டே வர. சென்ற பாட்டில் நாராயணனை சொல்லிட்டார், இந்த பாட்டில் ஸ்ரீராப்தினார் சொல்றார். இந்த மாதிரி 30 பாட்டிலையும் என்னென்ன பெருமாள் சொல்லிருக்காரு நீங்க அவசியம் எல்லா நாட்டிலையும் விடாது கேட்கிறேன். இன்னைக்கு எத்தனை பெருமாள் வரப்போற இந்த வாசகத்துல ஆண்டார் என்ன சொல்லிருக்காரு இந்த வாசகத்துல அப்படின்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வாசகருமே எளிமையான வார்த்தைகள் இருந்தால் எல்லா பிரபந்தங்களை காட்டிலும் திவ்ய பிரபந்தங்களிலே மிக அற்புதமான பிரபந்தங்களாக இருக்கக்கூடிய திருப்பாவை அதி அற்புதமான பிரபந்தம். ஆழ்வார்கள்லாம் பாடி திரட்டி மாதிரி சொன்ன அத்தனை கருத்துக்களையும் 30 பாசுரத்துல வெறும் நல்ல வார்த்தைகளை தெரிந்து கொண்டு எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அப்படியே சாகுபடி புரிஞ்சு ரசமாகினாக்கிறோமோ அந்த மாதிரி இந்த வாசகம் எல்லாரும் ரொம்ப அனுபவிச்சு வாழணும். கண்டிப்பாக இந்த பாடல்களின் மூலியமாக நமக்கு என்ன தெரிய வேண்டும்னா, கஷ்டங்கள் போகணும், ஆந்திர லட்சுமிராசனா இருக்கணும், கல்யாணம் ஆகாதான் ஆகணும், பிரெயின்ல அந்த ஆண்டாள் காரணம், படபடக்குன்னு பேசுறவாள்லாம் அந்த படபடப்பை விட்டு நிதானமா இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் என்னன்னா அந்த எம்பெருமானுடைய சிந்தனை. அதோடு வாயில் உள்ளவர்கள்லாம் பாடணும், காது உள்ளவர்கள்லாம் கேட்கணும் தான் இந்த பாடல். மூடி மறைச்சி நமக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த ஜென்மத்தில் நமக்கு எல்லா புலன்களையும் எம்பெருமான் ரொம்ப அழகான வடிவத்திலே கொடுத்திருக்கின்றார். இது அடுத்த ஜென்மத்தில் இந்த வடிவமோ இந்த பேச்சோ இந்த இதோ உண்மை யாருக்கும் எனக்கு தெரியாது. இதை அற்புதமா நம்ம பயன்படுத்தணும். அது இந்த மாதிரி சதஸ்ல பயன்படுத்தணும். பெரிய பெரிய கோயில்கள் போனா அங்க சேவசாத்திருப்பா, இங்க கோட்டியாகும், நீங்களாம் எங்கேயோ உட்காந்து சொல்லணும். இந்த மாதிரி கோயில்ல பெருமாள் இருக்க விஷ்ணு சன்னதியில நம்ம எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பாக்களை பெருமாளிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வரணும். நம்மளும் சொல்லணும் பெருமாள் கண்டிப்பா அவர் சரிசா இருக்கார். எப்படி வாழ்க்கைலாம் பாடணும், செவிகளெல்லாம் கேட்கணும்னா அந்த செவி பெருமாளுக்கு பெருமாள் கேட்கிறார். கண்டிப்பாக சத்தியம் சத்தியம் புனசத்தியம் கேசவனை சாட்சியாக செஞ்சு சொல்றதுனால நம்ம அனைத்து குரல்களும் பெருமாளுக்கு தெரியும். அவர் கேட்டு அதனால எல்லா குடும்பத்தையும் எப்படி ரட்சிக்கிறோம்னு பெருமாளுக்கு தெரியும்.